Repco Home Finance, your dream home awaiting you. திமுக அழுத்தத்திற்கு ஆட்பட்டு விகடன் மேடைக்கு அவர் போகவில்லை. அப்போ பாருங்க, அப்போ என்ன என்ன மதிப்பீடு? அது இப்படியெல்லாம் அவர் இதுவரைக்கும் அவருக்கு இந்த மாதிரியான பேச்சே வரல. அவருக்கு ஆட்பட்டு இவருக்கு ஆட்பட்டு அவர் சொல்லி கேட்டு இவர் சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஆதவிடம் பணம் வாங்கி விட்டார், அதனால் ஆதவை அவரால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அப்படின்னு இன்னொரு பக்கம். அப்போ இப்போ ஆதவ மேல் நடவடிக்கை எடுத்தோன்னு என்ன சொல்றாங்க? அவரும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பூரா திமுக காரங்க, திமுக அடிவரடிகள் தான் அவர்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியா இருக்காங்க, சுற்றி நிர்வாகிகளாக இருக்காங்க. அதனால அவங்க வந்து திமுக எதிராக ஆதவ பேசிட்டதுனால அவங்க எல்லாம் போய் இவருக்கு நெருக்கடி கொடுத்து இப்போ ஆதவ நீக்கினதுக்கும் அவரா எடுத்த முடிவு இல்லை, நாங்கெல்லாம் சொல்லி எடுத்த முடிவு அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறாங்க. ஏன்னா ஆதவ அவர்களுடைய எண்ணமே என்ன? திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயோடு அணி சேரணுங்கிறது தானே அவர் அன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இவர் வரணும், வந்தால் இங்கே உட்கார வச்சு செஞ்சிடலாம், அதோட சோழியை முடிச்சு அனுப்பிடலாம், நம்ம கூட தான் அணி சேரணுங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திடலாங்கிறது அவங்க திட்டம். அதில் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அப்படின்னா அவர் நேரடியாக பண்ணலாமே, எந்த கூட்டணியிலும் இல்லாமல் பாமக மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பிஜேபி டைம் பேசி, ஏடிஎம்கே டைம் பேசி, டிஎம்கே டைம் பேசி, எங்கே அதிகமான பேரம் படியுதோ அங்கே போய் கையெழுத்து போடுறதுங்கிற வேலையை அவரே செய்யலாமா? ஏன் ஆதவ வச்சு செய்யணும்? இனி அவர் நம்மோடு தான் இருப்பார்னு இவர் எங்க தலைவர் எடுக்க வேண்டிய முடிவை அவர் எடுத்துட்டார், விஜய். ஏன்னா அவர் தாவேக்காக மட்டும் இல்லை, விசிக்காக சேர்த்து தலைவர் ஆயிட்டார். இப்போ உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்னவா இருந்தது? நீங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது உங்களுக்கு என்ன நெருக்கடி இருந்தது? எதை நீங்கள் திரும்ப அவர்கள்ட்ட சொன்னீங்க? தலைவர் வந்து சொல்கிறாரு, சொல்லியும் மீண்டும் நடக்குது. தலைவர் செய்யாதீங்கிறாரு, அதையும் தாண்டி நடக்குது. போகாதீங்கன்னா போகிறார். அப்படி எல்லாமே வந்து மாறி மாறி வந்து தாண்டப்படும் போது அப்போ திமுக கூட்டணியில் தொடர்றது தான் நல்லது, அதுதான் கட்சிக்கு பாதுகாப்பு அப்படின்னு தலைவர் முடிவு பண்ணுறாரு. இதில் இந்த அரசியல் புரிதலே இல்லாமல் வேற ஏதோ ஒரு அஜெண்டாவோட விஜய் கிட்ட நம்ம போகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கட்சிக்கு எதிரானவங்க தானே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நாகை சட்டப்பேரவை உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளருமான திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். எப்படி இருக்கிறது? இப்போ ஒரு புன்னகை இருக்கிற மாதிரி தெரியுது, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அந்த நீக்கம்? இது என்னங்க அநியாயமாக இருக்குது. நான் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு தான் பேசுவேன், எப்போதுமே மலர்ந்த முகத்தோடு இருப்பேன். அந்த சிரிப்புக்கும் ஒரு காரணம் கற்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனையே. இல்லை இல்லை, ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருந்ததா? இது எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு பேசு பொருளாக மாறுறதும் அதுக்கு பதில் சொல்கிறதுமா இப்படி இருந்தது, இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா? இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டது தானே. ஊடகங்கள் கட்டமைக்கலைங்க. நீங்க உடனே கொண்டு போய் எல்லாத்தையும் மீடியா மேலேயே போட்டுடுறீங்க. திருமாவும் விஜயும் மேடை ஏறப் போகிறார்கள், அரசியல் மாற்றம் நடக்க போகிறதுன்னு சும்மா ஒரு இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு அரசியல் சாயத்தை பூசி அன்னைக்கே வந்து அதை வேறு ரூட்டில் திருப்பி விட்டு இந்த இடத்துக்கு கொண்டு விட்டது யார்? அப்போது இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி செய்தியாக்கி அதன் மூலம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி அதில் இவ்வளோ சீனையும் போட்டு முடித்தது யார்? அப்போ ஊடகங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் காரணம் கற்பிக்கிறது, செய்தியாக்குறது, அது ஒரு சொல்றீங்க விமர்சனத்துக்குள்ளாயிரு. ஆனால் பேசி கடைசியில் ஹைலைட்டாக அதில் என்ன அப்படின்னா, அன்றைக்கி விழாவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுனது தானே, விசிகா உடைய துணை பொதுச்சு அவர் பேசுனது தானே இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி. அதுதான், அது எல்லாமே ஒரு பேக்ரவுண்டில் பெரிய வேலை நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ அந்த ஊடக செய்தி என்பது அது எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு நாங்கள் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சுல்ல கடைசியில். அது ஒரு இயல்பான விஷயமா இல்லைல்ல. அப்போ அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது, அந்த செய்தியும் அந்த அரசியல் கணக்கோடு கூடியது தான் அப்படிங்கிறத எங்கள் தலைவர் முன்னுணர்ந்து தானே சரியாக முடிவெடுத்திருக்காருங்கிறத மேடை காட்டி கொடுத்துருச்சுல்ல. அப்போ ஊடகங்கள் இதில் மிகப்பெரிய ரோல் பண்ணுறாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததும் ஒரு ஊடகம்தான், அந்த செய்தியை முதல்ல வெளியே கொண்டு வந்து இப்படி ஒரு பெரிய பரபரப்பை கிளப்புனதும் ஒரு ஊடகம்தான். எல்லாமே ஊடகம் தொடர்பானதாக இருக்குது. அதுக்காக சொல்கிறேன்.
அப்புறம் நேற்று வரைக்கும் வந்து திமுகவுடைய கட்டுப்பாட்டில் விசிக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரிப்பு கொடுத்ததும் ஊடகங்கள் தான். இன்றைக்கி வந்து நீக்கிட்ட உடனே இப்போவும் திரும்ப அதே ஒரு கற்பிதத்தை தான் உருவாக்குறீங்க. அது மாதிரி தான் நடக்குதோ சூழல். நீக்கம்ங்கிற அறிவிப்பு திரும்ப அவர்கள் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு அப்படின்னு எப்படியாவது ஒரு வலைக்குள்ள விசிக வந்து சிக்கிக்கிற மாதிரியே இருக்கா? முதலமைச்சரோட சந்திப்புங்கிறது வெள்ள நிவாரண நிதிக்கு நாங்கள் கேரளாவில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்ட போது பினராயி விஜயன் முதலமைச்சரை போய் பார்த்து நிவாரண நிதி கொடுத்துட்டு வந்தார் எங்கள் முதலமைச்சர், எங்கள் தலைவர். தமிழ்நாட்டில் வெள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது, 4-5 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. எப்போது இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் முதல்ல நாங்கள் நிவாரண நிதி அறிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய 1 மாத ஊதியத்தை கொண்டு போய் பேரிடர் நிவாரண நிதிக்கு கொடுப்போம், எப்போதும் கொடுப்போம். இப்போது அதுக்கான சந்திப்பு அங்கே போனால் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் கூட இருக்காது. செக்கை கொடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தாங்க, நலம் விசாரித்தார் முதலமைச்சர், வெளியே வந்தார் எங்கள் தலைவர், அவ்வளோதான். அப்புறம் அந்த கலைஞர் நூற்றாண்டு நூல் ஒன்று வெளியிட்டாங்க, அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அங்கே போய் நூலை வெளியிட்டாங்க. சபாநாயகர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு தலைவர் வந்து கிளம்பிட்டார். இவ்வளோ தான் நடந்துச்சு. இதுக்கும் அந்த நீக்கத்துக்கு என்ன சம்மந்தம்? அது எங்கள் கட்சியில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது வெள்ள நிவாரண நிதி கொடுக்கறதுக்காக சந்தித்த நிகழ்வு. இது ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? சரி, இப்போ துணை பொதுச் செயலாளர் ஒரு உயரிய ஒரு பதவி தான் கட்சியை பொறுத்த வரைக்கும். விசிகாவில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் நீக்கம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அந்த கட்சிக்குள்ளே நடந்ததே கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகிருச்சா? அதுக்கு என்ன காரணம்னா, எந்த துணை பொதுச் செயலாளர்களும் இப்படி தலைவரின் கருத்தை மீறி ஒரு கருத்தை சொன்னதில்லை, கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதில்லை. கட்சி ஒரு கோட்டை கிழித்த பிறகு அந்த கோட்டை தாண்டி பயணித்ததில்லை. அதனால் பொதுச் செயலாளர்கள் மீதோ துணை பொதுச் செயலாளர் மீதோ எந்த ஒரு நிர்வாகியின் மீதோ இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எழவில்லை. அப்படியே ஒரு தேவை எழுந்தால் கூட தலைவர் வந்து உடனடியாக நீக்கிற மாட்டார். அது தலைவரின் இயல்பு. அது எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயக முறை. அதற்கு வந்து விளக்கம் கேட்பார், கூப்பிட்டு பேசுவார், கன்வின்ஸ் பண்ணுவார், எடுத்து சொல்லுவார், இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்லுவார். சரி பரவாயில்ல, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டீங்க, தவறாக பேசிட்டீங்க, இனிமேல் திருத்திக்கிங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம கட்சியினுடைய போக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும், வரலாறை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி எடுத்து சொல்லுவார். நேரம் கொடுப்பார், காலம் கொடுப்பார். மீண்டும் அவங்க தன்னை மாற்றிக்கொள்கிறார்களா என்று பார்ப்பார். இப்படி தான் செயல்படுவார், இப்படி தான் செயல்பட்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல இப்படி ஒரு 6 மாத இடைநீக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டதுங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி ஒரு தலைவருக்கே இப்படி ஒரு நிலை ஏன் ஏற்பட்டது? ஏன்னா அந்த அளவுக்கு கட்சி கட்டுப்பாடு மீறப்பட்டிருக்கிறது, கட்சியினுடைய ஒழுங்கு மீறப்பட்டிருக்கிறது. அப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை வந்திருக்குது. ஏன்னா தலைவர் பேசாத ஒன்றை நம்ம பேசக்கூடாது. ஒரு விஷயத்தில் தலைவர் ஒரு கருத்தை சொல்லுவார், அந்த கருத்தை ஒட்டி நம்ம கருத்து பேசலாம். அந்த கருத்தை மீறி ஒரு கருத்தை பேசுவது கட்சியினுடைய ஒழுங்கை பாதிக்கும்ல. ஆளாளுக்கு ஒரு கருத்து பேச ஆரம்பிச்சா கட்சி எப்படி நடத்த முடியும்? அப்போ எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிறதுக்கு? இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அஜெண்டா இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் திருமா அவர்கள், அதனால தான் தலைவர் அவர்கள் அதை தவிர்த்து முன்கூட்டியே தவிர்த்துட்டாருன்னு சொல்கிறீங்க. இதை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு நாள் கால அவகாசம் தேவைப்பட்டதா? அப்போ என்ன நடந்தது? இவ்வளவு நாள்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு 3-4 மாதமாக தானே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு கடந்த 4-5 மாதத்தில் இந்த பிரச்சனைகள் தீவிரமாக இருக்கிறது. அதில் இந்த 2 மாதத்தில் ரொம்ப மோசமான ஒரு நிலையை எட்டி இருக்குது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா. ஆதவ அர்ஜுன் அவர்கள் கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு ஆக போகிறது. ஓராண்டில் வந்து தேர்தல் வரைக்கும் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் துணை பொதுச் செயலாளர் ஆன பிறகு கூட முதலமைச்சரை போய் பார்த்து வாழ்த்து வாங்கினார். அதுவும் நடந்துச்சா இல்லையா? அப்போ வந்து முதலமைச்சர்கிட்ட வாழ்த்து வாங்குற அளவுக்கான நட்பு வளைத்துக்குள்ள தான் அவரும் இருந்திருக்கிறார். அப்போ எந்த முரண்பாடும் இல்லை. தேர்தலுக்கு பிறகு ஒரு திடீர் மாற்றம் ஏற்படுகிறது. ரொம்ப கடுமையாக ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறாரு, கூட்டணியை தாக்கி பேசுகிறார். உச்சகட்டமாக போய் விஜயை முன்னிறுத்தி, திமுக எதிர்ப்பை முன்னிறுத்தக்கூடிய விஜயை முன்னிறுத்தி திமுக எதிர்ப்பை இவர் வந்து விசிகாவில் இருந்து கொண்டு பேசுகிறார். திமுக எதிர்ப்பு நிலைப்பாடை எடுக்கக்கூடாதான்னா எடுக்கலாம். திமுக எதிர்க்கக்கூடாத கட்சியாக அப்படிலாம் எதுவும் கிடையாது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியாக அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த அரசை விமர்சிக்கக்கூடாதா விமர்சிக்கலாம். ஆனால்
அது எங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்றால் எங்கள் தலைவர்கிட்ட தொடங்கணும். விசிகாவில் இருந்து கொண்டு அந்த வேலையை நம்ம செய்யணும்னா தலைவர் அந்த நிலைப்பாட்டை எடுக்கணும், கட்சி அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும். கட்சி அந்த கூட்டணியில் இடம் பெற்றிருக்குது, நாம மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருக்கமா? இல்லை, இன்னும் 7-8 கட்சிகள் இருக்காங்க. அப்போது இந்த கூட்டணி வலுப்பெறணும்னு தலைவர் டிராவல் பண்ணுறார், இந்தியா முழுவதும் பயணிக்கிறாரு, இந்தியா கூட்டணி வலுப்பெறணும்னு பயணிக்கிறாரு, தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதில் ரொம்ப முக்கிய பங்காற்றி இருக்கிறாரு. அப்போ கூட்டணியை வலுப்படுத்துவது தலைவரின் எண்ணமாக இருக்கும்போது கூட்டணியை சிதைக்கிற வேலையை அவர் தலைமையை ஏற்றுக்கிட்ட நம்ம செய்யக்கூடாதுல்ல. அப்போ அது முரணாக மாறுது. அந்த இடத்துல அவர் வேற ஒரு திசையில் பயணிக்கிறார் தலைவர், நாம் இன்னொரு திசையில் அவரை இழுத்துட்டு போகிறதுக்கு காரணமாக அமையக்கூடாதுல்ல. அப்போது தலைவர் விமர்சிக்கிறாருன்னா நம்ம விமர்சிக்கலாம். அப்படின்னா அவர் நமக்கு சொல்லுவார், விமர்சிங்க, விமர்சித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் விமர்சிக்க வேண்டியதில் விமர்சிக்கிறார், போராட வேண்டிய இடத்துல போராடுறார், சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல சுட்டி காட்டுகிறார். அதையெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் இப்போ அந்த பேட்டியெல்லாம் கொடுத்தாரு இல்லையா, அப்போது ஆதவ் பேசும்போது இதே தலைவர் அவர்கள் தானே சொன்னாங்க, கட்சியோட நலனுக்காக அவர் பேசுகிறாரு, அவருடைய கருத்துக்கள் கட்சியின் நலனுக்காக இருக்கிறது அப்படின்னு. அப்போ அதை ஏற்றுக்க முடிஞ்சுது, இப்போ அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இல்லை, இன்னைக்கு தலைவர் சொல்லியிருக்காரு, என்ன உடனே இப்படி நீக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது என்ன சொன்னார்? இல்லை, பல முறை அவர் இப்படி பேசிட்டார், பல முறை நாங்களும் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டோம், ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விளக்கம் சொன்னாரே தவிர அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, மீண்டும் மீண்டும் அப்படியே தான் பேசுகிறார். அதனால் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாகிவிட்டதுன்னு சொல்கிறார். அப்போ பல முறை அவர் அப்படி பேசியிருக்காருங்கிறத தலைவரே சொல்கிறார்ல. இல்லை, இவ்வளோ தூரம் ஒரு வீரியமான பேச்சு, இவ்வளோ சாய்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அடுத்து விஜய் ஆட்சியில் பங்கு, இந்த கூட்டணி அதிகாரத்தை பற்றி பேசும்போது ட்விட் போடுறாரு அவர். அப்போ இது ஒவ்வொரு முறையாக நடக்குது. நீங்கள் ஒரு முறை ஒரு சாதாரண விஷயம்னா பரவாயில்ல, கட்சிக்கு எதிராகவே கட்சி தலைமை சொல்கிறதை தாண்டி கட்சி தலைவருடைய கட்டுப்பாட்டை மீறி அப்படிங்கும்போது ஒவ்வொரு சாய்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவ்வளவு நாள் கழித்து இப்போவும் சஸ்பெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது இது கமாவா ஆதவ் நாளைக்கு உள்ளே வர்றதுக்கான ஒரு முயற்சி. இது ஒரு ஜனநாயக கட்சி, இங்கே ஒரு சர்வாதிகார மனநிலையில் வெளிப்பட முடியாது, யாரும் வெளிப்படக்கூடாது. எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு உரையாடலின் வழியே அந்த முடிவை தலைவர் எடுப்பார். முடிவை தலைவர் தான் எடுப்பார், ஆனால் ஒரு உரையாடலை கட்சிக்குள்ளே அவர் நடத்துவார். எந்த முடிவாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும், நாங்கள்லாம் போய் 10 பேர் சேர்ந்து ஆதவ உடனே நீக்கிங்க அப்படின்னு சொன்னால் தலைவர் நீக்கிடுவாரா? அல்லது திமுக ஃபோனை போட்டு ஆதவ உடனே நீக்கிங்க, அவர் எங்கள் கட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்து அவர் என்ன கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீக்கிடுவாரா? அப்படி சொல்ல வேண்டிய தேவை அவர்கிட்ட வராது. எங்கள்கிட்ட கருத்து கேட்பார், யார் கருத்து சொன்னாலும் ரிசீவ் பண்ணிப்பார், முடிவை அவர் எடுப்பார். அவர் கன்வீன்ஸ் ஆனால் மட்டும்தான் அந்த முடிவை எடுப்பார். அவர் கன்வீன்ஸ் ஆகலைன்னா அந்த முடிவை அவர் எடுக்க மாட்டார். அப்போ ஆதவ் அவர்களை தற்காலிகமாக நீக்கலாம் என்று அவருக்கு தோன்றி இருக்கிறது, அவர் கன்வீன்ஸ் ஆகியிருக்கிறார். இவர் பேசுனது சரியில்லை, இந்த முறையில் பேசக்கூடாது, எங்கே எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்கிறது, நம்ம கருத்தையே சொன்னாலும் கூட அது எப்படி சொல்லணும்னு ஒரு வழிமுறை இருக்கிறது. அப்போ அந்த வழிமுறை, அந்த முறைமை எல்லாத்தையும் அவர் தாண்டி இருக்கிறாரு, பேசாதன்னு சொல்லியும் பேசியிருக்கிறார். பாணி வேறு, அதாவது என்னுடைய கருத்தை தான் அவர் பிரதிபலிக்கிறார். திரும்ப அவர்கள் சொன்னது ஆதவ் அப்ப சொன்னது வேற ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பேட்டி கொடுத்துட்டு இது பேசி பொருளா மாறும்போது அத சொன்னாரு. இல்ல, இதுக்கு 100 விழுக்காடு பேச்சு இருக்கு. ஆனா ஆரம்ப கட்டத்துல என்ன சொன்னார், இதே சர்ச்சை தான் வந்தது பேட்டி கொடுக்கும் போது. அப்ப இன்னும் கூட வீரியமாக அவர் 4 வருடத்துக்கு முன்பு திரைத்துறையிலேருந்து வந்தவங்க எல்லாம் முதலமைச்சராங்க, கூட்டணி கட்சின்னா எங்களுடைய பகுதியில பேசினாரு. அப்ப என்ன சொன்னாரு, பாணி வேறு, கருத்து ஒன்று தான், ஆனா அவரவர் பாணியில அதை தெரிவிக்கிறாங்க. ஆதவ் அவருடைய பாணியில தெரிவிக்கிறாரு, நான் என்னுடைய பாணியில் தெரிவிக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப ஒவ்வொரு கட்டத்திலயும் அவர் பேச்சுக்கு ஒரு சமரசம் தானே பூசி. அது எதுக்கு சொன்னார்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்க கருத்து தான், அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் சொல்லி இருக்கக்கூடிய முறையில வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் இப்படி அப்படின்னா அவர் அப்ப ஆரம்பத்திலிருந்து நான் என்ன கேட்கிறேன்னா, ஆரம்பத்திலிருந்து ஆதவுடன் ஒரு அவருடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் ஒத்துதான் இருந்திருக்கிறார். திரும்ப அவர்கள் எடுத்துக்கலாமா? இப்ப இந்த முறை பேசி முடிச்சோன்னு அப்பவும் டிசம்பர் 6 முடித்ததற்கு பிறகு திரும்ப அவர்கள் என்ன சொல்றாங்க, ஆதவ் அவங்க மேடையில பேசுறாரு, எனக்கு தெரியும் திரும்ப அவர்களின் மனசாட்சி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு. அது எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார்? அதற்கு முன்பே திரும்ப அவர்கள் நீண்ட அறிக்கை கொடுத்துட்டாரு, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த விழாவுக்கு போகிறதில்ல அப்படின்னு. ஆனால் மனசாட்சி இங்கே இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒரு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இப்படி சொல்கிறதும்,
தலைவர் இப்படி சொல்றதும் அங்க வந்து முரண்பட்டு இருக்குல்ல. ஆனாலும் அந்த அடுத்த நாள் 7ஆம் தேதி கேட்கும்போது இவர் என்ன, நான் இல்லை அந்த விழாவில், அது அந்த ஆதங்கத்தில் ஆதவ பேசியிருப்பார்னு திருமாவர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன இதை நாங்க புரிஞ்சுக்கிறது? எங்கள் தலைவர் அவர் பேசி முடித்த உடனே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, 100 விழுக்காடு அந்த பேச்சு தவறானது. அவர்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கன்னு நான் சொல்லி அனுப்புனேன். என்கிட்ட வந்து கேட்டார் போகலாமான்னு. நீங்களே ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்களே போகலைன்னா சரியாக இருக்காது, நீங்கள் போகலாம் தாராளமாக, நூலை பற்றி மட்டும் பேசுங்க, அரசியல் ரீதியாக எந்த கருத்தும் பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்புனேன். ஒத்துக்கிட்டு ஆமாம் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் இப்படி பேசிட்டார், அதனால் என்னன்னு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். 100 விழுக்காடு தவறுன்னு சொல்லிட்டார். அப்போ தவறுன்னு சொன்னார், விசாரிக்கிறோன்னு சொன்னார், விசாரித்திருக்கிறார். கட்சி நிர்வாக மட்டத்தில் எல்லாத்தையும் பேசினார், எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அவர் கன்வின்ஸ் ஆனார். கன்வின்ஸ் ஆனதன் அடிப்படையில் இது தவறான நடவடிக்கை, எனவே இதன் மீது ஒரு நடவடிக்கை வேணும்னு அவர் உணர்ந்ததனால் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அப்போ எல்லாமே சரியாக தானே போயிட்டுருக்கு, இதில் என்ன பிரச்சனை இல்லை? எனக்கு அதாவது என்னன்னா, அந்த ஸ்மூத்தாக அவர் பேசுறதுக்கு இவர் வந்து இல்லை, என்னுடைய மனசாட்சி அங்கே இல்லை, இந்த விழாவில் விஜயே அதானே சொல்கிறாரு. ஆதவ் சொன்னதையாவது சரி, கட்சி தலைவர் மனசை கட்சி துணை பொதுச் செயலாளர் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, இவர் மனசை அவர் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒரே கட்சி, அதனால் அவர் பேசிட்டாருன்னு சொல்லலாம். விஜயே பேசிட்டார, அவர் அரசியலுக்கு பேசத்தானே செய்வாரு. அப்படின்னா எல்லாம் அரசியல் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மேடை ஒரே கட்சிக்குள்ளேயே முரண்பாடான அந்த மேடையே அரசியல் தானே. ஏன்னா ஆதவ அவர்களுடைய எண்ணமே என்ன, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயோடு அணி சேரணுங்கிறது தானே அவர் அன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவரும் ஒரு அரசியல் முடிவோடு தானே அந்த களத்தில் நிற்கிறார், அந்த மேடையை அதுக்கு தானே அமைச்சிருக்கிறார். அதிலிருந்து அவர் பேச்சிலிருந்தே அதுதானே தெரியுது. திமுகவையும் ஒழிக்கணும், மன்னராட்சியை ஒழிக்கணும், பிறப்பால் யாரும் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டார். எங்கள் தலைவர் வராட்டாலும் இங்கே தான் அவருடைய எண்ணம் இருக்கிறதுன்னு அவர் சொல்லிட்டார். அடுத்து வந்த விஜய் அவர் அதை தான் சொல்கிறார். அவர் வந்து இந்த விழாவுக்கு வரலனாலும் இங்கே தான் அவர் மனசு இருக்குன்னு இவர் சொன்னார். அவர் இனி அவர் நம்மோடு தான் இருப்பார்னு இவர், எங்கள் தலைவர் எடுக்க வேண்டிய முடிவை அவர் எடுத்துட்டார் விஜய். ஏன்னா அவர் தாவேக்காக்கு மட்டும் இல்லை, விசிக்காக சேர்த்து தலைவர் ஆயிட்டார். அது எப்படி ஆணித்தரமா அவர் சொல்றாரு? அதுதான், அதுக்கு தான் பதிலடி கிடைச்சிருக்கு. எங்கள் தலைவர்கிட்ட இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது அப்படிங்கிறத எங்கள் தலைவர் இன்னைக்கு வந்து செயலால் உணர்த்திட்டார். இல்லை அவருக்கு ஒன்றும் இல்லையே, செயலால் உணர்த்திட்டாருங்கிறது. ஆதவுக்கு தான் 6 மாதம் சஸ்பெண்ட். இன்ன வரைக்கும் விஜய்க்கும் எங்களுக்கும் எந்தவித உறவு சிக்கல் கிடையாது. அங்கேயே சொல்லிட்டாரு எங்கள் தலைவர். இல்லையே, மறுத்து பேசினார்ல எங்கள் தலைவர். விஜய் சொன்னது தவறு, அது என்னுடைய பார்வை அது கிடையாது, நான் என்னுடைய நிலையை ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், திமுக கூட்டணியில் தான் தொடர்வேன்னு சொல்லிட்டேன். தாவேக்காவுக்கு விசிக்காக எந்த பிரச்சனையும் இல்லை தானே, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த முரணும் கிடையாது. முரணே இல்லாத இடத்துல முரணை உருவாக்குறது யாரு? அப்புறம் எங்கள் தலைவர் அந்த நிகழ்ச்சிக்கு வராததற்கு அவர் வந்து வருத்தத்தை தெரிவிக்கலாம். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அண்ணனை, வரல, எனக்கு ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு சொன்னால் கூட அது லாஜிக். சரி, அவர் எதிர்பார்த்தாரு, நம்ம போகல, அவருக்கு ஏமாற்றம் அளிக்குது, அந்த வருத்தத்தை வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறாருன்னு நாங்கள் புரிஞ்சுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் தலைவர் வருகைக்கு வராததற்கு காரணம் சொல்கிறார் அவர். இவர் ஏன் வரல தெரியுமா? கூட்டணி ப்ரெஷர், அதனால் வரலன்னா. அப்போது ஒரு ப்ரெஷர் கொடுத்தா திருமாவளவன் வந்து அதுக்கு இணங்கி போயிடுவார், அதுக்கு வந்து பலி ஆகிடுவார், இவரால் சொந்தமாக முடிவெடுக்க தெரியாது அப்படின்னு தானே அங்கே வந்து சொல்ல வர்றார் விஜய். அது எவ்வளோ ஒரு அபத்தமான பேச்சு. அப்போ எங்கள் தலைவரை பற்றிய மதிப்பீடு என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க? இல்லை, திருமா அவர்கள் கூட முன்னாடி கேட்கும்போது இந்த விஷயம் வரும்போது டிசம்பர் 6 ஒரே மேடையில் திருமா அவர்களும் விஜய் அவர்களும் மேடை ஏறுகிறார்கள்னு அந்த நாளிதழில் வந்தப்போ பேசு பொருளானது இல்லை. அப்போ ஒரே மேடையில் இருந்துட்டோம் அப்படின்னா உடனே கூட்டணி ஆயிடுவோமா, அரசியல் பேசிடுவோமா அப்படின்னு தானே அது வந்து ஒரு ஸ்மூத்தாக எடுத்துட்டு போயிருந்தார் தலைவர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு வந்து அதையே வந்து இவ்வளோ பெரிய விஷயமா அதே இதோட நான் வந்து மேடை ஏறுறேன், நான் வந்தா அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசாம இருக்கணும் அப்படின்னு நிறுவனத்துக்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறதும் அவர் சொல்ல. பேசாம அவர் இருப்பாரா அப்படின்னு, கண்டிப்பா பேச மாட்டார் விஜய்னு அவங்க உறுதியளித்தார்கள் அப்படின்னாங்க. அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே மேடை ஏறுறேன், அரசியல்லாம் கிடையாது, என்ன ஒரு மேடையில் ஏறுறதுனால என்ன கூட்டணி இது வந்துட போகுதாங்கிற அதே முடிவோட அவர் மேடை ஏறி இருக்கலாமா? அப்ப அந்த இடத்துல தானே அது ஒரு கேள்விக்குறியா. சரி, எங்கள் தலைவர் அரசியல் ரீதியாக பயணிக்கிறார், அவரே அரசியல் பேசுவதை வந்து பேசுவீங்களான்னு கேட்டிருக்காரு அப்படின்னா, அந்த மேடையில் அரசியலுக்கே அப்பாற்பட்ட நீதியரசர் சந்துரு இருந்தார், ஆனந்த் டெல்டுண்டே இருந்தார்,
அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் அரசியலை பேசியிருக்கீங்களே, அது எவ்வளோ பெரிய அபத்தமானது. அவங்களுக்கு இதில் உடன்பாடா? நீங்கள் பேசின உங்கள் கூட்டணி அரசியல், திமுக எதிர்ப்பு அரசியல், இந்த மன்னர் பேச்சு, இந்த பிறப்பு பேச்சு, இதையெல்லாம் அவர் ரசித்தாரா? அப்போது ஒரு பொது மேடையை கட்டி அம்பேத்கர் பெயரில் நூல் வெளியிட்டு அம்பேத்கரியத்தை பின்பற்றக்கூடியவர்களை மேடை ஏற்றி வச்சுக்கிட்டு உங்கள் அரசியலை நீங்கள் அரங்கேற்றிருக்கீங்களே, அது அங்கே வந்த கெஸ்ட்டுக்கே அது எவ்வளோ பெரிய சிக்கல் அது. ஏன்னா இவங்க நோக்கமே நீதியரசர் சந்துருவோ ஆனந்த் டெல்டுமுடியோ கிடையாதுல்ல. இந்த விழாவில் யார் பங்கேற்கணும்? உண்மையிலேயே இவங்க நோக்கம் இவர் வரணும், வந்தால் இங்கே உட்கார வச்சு செஞ்சிடலாம், அதோட சோழியை முடிச்சு அனுப்பிடலாம், நம்ம கூட தான் அணி சேரணுங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திடலாங்கிறது அவங்க திட்டம். அதில் தப்பிச்சிட்டோம் நாங்கள். ஆனால் சந்துரு அவர்கள் கூட நீங்கள் விஜய்க்காக வெயிட் பண்ணுறீங்க, நான் சுருக்கமாக என் பேச்சை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அப்போ எல்லாம் சாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டாங்களா? வேற வழி. ஆனால் அந்த மேடைக்கான கண்ணியம் அது இல்லைல்ல. நீங்கள் அவங்க 2 பேரை அழைச்சி உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கான கண்ணியத்தை நீங்கள் கொடுக்கலையே. சரி, இப்போது நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டாங்க, நாங்கள் எங்களுடைய கருத்தை கூறினோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்த பேட்டி கொடுக்கும்போதே இந்த அடுத்த கட்டத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் திருமாவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் நீங்கள் வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு ட்விட் போடுறதா இருக்கட்டும், ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆதவ் அப்படி பேசுனதுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தது அப்படின்னுது. ஸோ அப்போவே நீங்கள் வலியுறுத்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்னவா இருந்தது? நீங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது உங்களுக்கு என்ன நெருக்கடி இருந்தது? எதை நீங்கள் திருமாவர்கள்ட்ட சொன்னீங்க? நெருக்கடின்னு எதுவும் இல்லை. அதாவது கட்சி ஒரு ஒழுங்குக்கு வரணும். கட்சி எப்போதுமே தலைவர் ஒன்று சொல்லி நம்ம சொல்லணும், தலைவர் ஒன்று சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் கட்சி ஒழுங்கு. நம்ம தவறாக கூட செஞ்சிடலாம், அல்லது தெரியாமல் கூட செஞ்சிடலாம். தலைவர் கூப்பிட்டு அதை திருத்தும் போது நம்ம திருந்திடணும், அதுதான் சரியாக இருக்கும். அப்போது இந்த விஷயத்தில் பாருங்கள், தலைவர் சொல்கிறாரு, சொல்லியும் மீண்டும் நடக்குது. தலைவர் செய்யாதீங்கிறாரு, அதையும் தாண்டி நடக்குது. போகாதீங்கன்னா போகிறார். அப்படி எல்லாமே மாறி மாறி தாண்டப்படும் போது இப்படியே ஒவ்வொரு நிர்வாகியும் அவங்கவுங்க போக்குக்கு செயல்பட ஆரம்பித்தா என்னாகும்? ஒவ்வொரு நிர்வாகியும் இப்படி அவங்கவுங்க போக்குக்கு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா கட்சி எப்படி நடத்த முடியும்? எந்த கட்சியும் யாரும் நடத்த முடியாது. எவ்வளவு நெருக்கடி உங்களுக்கு ஆதவ் பேச்சால, அவருடைய செயல்களால எவ்வளவு நெருக்கடி? என்ன நெருக்கடின்னா, இவ்வளவு காலமாக 35 ஆண்டு கால பொது வாழ்வு எங்கள் தலைவருக்கு, இந்த 35 ஆண்டு காலத்தில் எங்கள் தலைவரை பற்றிய இமேஜ் மதிப்பீடு என்னன்னா, உறுதியான தலைவர், நிலைப்பாடு எடுக்கிறதுல தெளிவாக நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர், யாருடைய நிர்பந்தங்களுக்கும் பணிய மாட்டார், ஆசாபாசங்களுக்கு அடிபணிய மாட்டார், பதவி தர்றேன்னு சொல்லி அவரை வலை விரிக்க முடியாது, பணம் தர்றேன்னு அவரை வலை விரிக்க முடியாது, இப்போ சீட்டு அதிகமாக தர்றேன்னு அவருக்கு வலை விரிக்க முடியாது. அப்படிலாம் நிறைய பேர் வலை விரித்து பேசி பார்த்தது போதும் அவர் இல்லை நான் கொள்கைக்காகத்தான் முடிவெடுப்பேன்னு எடுத்து வந்திருக்கிறார். அதே மாதிரி கட்சியிலும் அவருடைய கருத்தை மீறி ஆளாளுக்கு ஒன்றெல்லாம் பேச முடியாது. அவர் சொல்கிறது இறுதியானது என்று அந்த கட்சி இவ்வளவு நாளாக நடைபோட்டுக்கிட்டு இருக்குங்கிறது இவ்வளவு நாள் மதிப்பீடு. இது எல்லாமே உடையுது கடந்த 4 மாதமாக. திமுக அழுத்தத்திற்கு ஆட்பட்டு விகடன் மேடைக்கு அவர் போகவில்லை. அப்போ பாருங்க, அப்போ என்ன மதிப்பீடு? அது இப்படியெல்லாம் அவர் இதுவரைக்கும் அவருக்கு இந்த மாதிரியான பேச்சே வரல. அவருக்கு ஆட்பட்டு இவருக்கு ஆட்பட்டு, அவர் சொல்லி கேட்டு இவர் சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஆதவிடம் பணம் வாங்கி விட்டார், அதனால் ஆதவை அவரால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அப்படின்னு இன்னொரு பக்கம். அப்போ கூட்டணி கட்சியினுடைய அழுத்தத்திற்கு கட்டுப்பட்டு விகடன் மேடைக்கு போகல அப்படின்னு ஒரு பேர், ஆதவிட்ட பணம் வாங்கிட்டாரு நிறைய, அதனால ஆதவ மேல நடவடிக்கை எடுக்க முடியலன்னு இன்னொரு பேர். அவர் எந்த நிர்பந்தத்துக்கும் கட்டுப்படுறாளா? இவ்வளோ நாளாக 35 வருஷத்தில் அவரை நோக்கி இப்படி யாராவது குற்றஞ்சாட்ட முடிஞ்சுதா? இல்லை. பணத்துக்கு எதுக்காவது அவர் அடிபணியக்கூடிய ஆளா? இல்லை. அப்புறம் ஆதவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, திமுகவை மிரட்டி பார்கெனிங்கை கூட்டுறாரு, சீட்டு பேரத்தை பண்ணுறாரு, இது அவரே நடத்துகிற நாடகம் அப்படின்னு இன்னொரு பேர். என்னைக்காவது எந்த காலத்திலேயாவது அவர் இந்த மாதிரி எந்த ஒரு கட்சியை மிரட்டி பார்கெனிங் பண்ணியிருக்காரா? அப்படின்னா அவர் நேரடியாக பண்ணலாமே, எந்த கூட்டணியிலும் இல்லாமல் பாமக மாதிரி உட்காந்துக்கிட்டு பிஜேபி டைம் பேசி, ஏடிஎம்கே டைம் பேசி, டிஎம்கே டைம் பேசி, எங்கே அதிகமான பேரம் படியுதோ அங்கே போய் கையெழுத்து போடுறதுங்கிற வேலையை அவரே செய்யலாமல் ஏன் ஆதவை வச்சு செய்யணும்? அந்தந்த கட்சி தலைவர்களே டைரக்டாக செஞ்சுட்டு இருக்காங்களே இந்த வேலையை. அப்போ இதெல்லாம் அவருக்கு தெரியாது, இதெல்லாம் அவர் செஞ்சதில்லை. இவ்வளவு நாளாக இப்படிப்பட்ட பார்வை அவர் மேலே கிடையாது. மதிப்பாங்க எல்லாரும்.
அவர் இப்படிலாம் கிடையாது அப்படின்னு தான் ஒரு பார்வை இருந்துச்சு. அது அப்படியே உடஞ்சி இப்போ என்னன்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள். அவர் 35 வருடம் கட்டி காத்த அவருடைய அந்த இமேஜ் இருக்குல்ல, அது அப்படியே எதிர்மறையான பேசு பொருளாக மாறுது. அவர் அதுக்காக பண்ணிட்டாரு, அவர் சொல்லி கேட்டுட்டாரு. இப்போ ஆதவ மேல் நடவடிக்கை எடுத்தோன்னு என்ன சொல்றாங்க, அவரும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பூரா திமுக காரங்க, திமுக அடிவரடிகள் தான் அவர்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியா இருக்காங்க, சுற்றி நிர்வாகிகளாக இருக்காங்க. அதனால அவங்க வந்து திமுக எதிராக ஆதவ பேசிட்டதுனால அவங்கெல்லாம் போய் இவருக்கு நெருக்கடி கொடுத்து இப்போ ஆதவ நீக்கினதுக்கும் அவரா எடுத்த முடிவு இல்ல, நாங்கெல்லாம் சொல்லி எடுத்த முடிவு அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறாங்க. இப்படி எல்லாம் நீங்கலாம் சொல்லலையா? நெருக்கடி எதுவும் கொடுக்கலையா? நெருக்கடி எல்லாம் அதாவதுங்க இதுதான் பிரச்சனை. இது எங்க தலைவரை பற்றிய மதிப்பீடை எப்படி மாறுது பாருங்க. எந்த முடிவாக இருந்தாலும் அவர் எடுப்பார், அவர் கன்வின்ஸ் ஆனா மட்டும்தான் ஒரு முடிவு எடுப்பாருங்கிறது தான் அவர் மீதான மதிப்பீடே. எந்த முடிவு எடுத்தாலும் சரி அவர் கன்வின்ஸ் ஆகணும், அவருக்கு அதுல ஒரு தெளிவு கிடைக்கணும், அப்பதான் அவர் எடுப்பார். சுத்தி இருக்கிறவங்க சொல்லிட்டதுனால ஒரு முடிவு எடுத்துருவாரா? எடுக்க மாட்டார். கூட்டணி கட்சி சொல்லிட்டதுனால ஒரு முடிவு எடுத்துருவாரா? எடுக்க மாட்டார். முதல்ல அவர்கிட்ட அப்படிலாம் போய் சொல்ல முடியுமா? அதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அதாவது கருத்துக்களை வந்து அவங்களா வந்து சொல்வதை கேட்டுக்கொள்வார். ஆனால் அவற்றை வந்து ஒரு எல்லை மீறி போய் அவரை நிர்பந்திக்க முடியாது. அதுக்கான ஸ்பேஸை அவர் தரமாட்டார். நிர்பந்தித்து வலிந்து ஒன்றை அவற்றை வந்து புகுத்த வருவதற்கான ஸ்பேஸ் தரமாட்டார். ஏன்னா அவர் சுதந்திரமான தலைவர், சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தலைவர். அப்போ அந்த கேரக்டரை முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லோரும் புரிந்து கொண்டு தான் அவருக்கு வந்து அந்த மதிப்பீடு தான் இருந்தது. ஆனால் இந்த 4 மாதத்தில் தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் நடக்க அவர் மேலே இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டை சொல்லி அந்த மதிப்பீடையே வந்து தகர்க்கிற செயல்கள் நடக்குதுல்ல. ஆனால் இப்போ விசிகே பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் கூட நேற்று கொடுத்துருந்தாங்க, எல்லையை மீறி ஆதவ் செயல்படுகிறார் அப்படிங்கிறது. அப்ப அவங்கெல்லாம் அடுத்த கட்டத்துல இந்த எல்லையை அவர் மீறிட்டாரு, இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு இனிமே வந்து ஆதவ மேல ஒரு சாஃப்ட் கார்னர்ங்கிறத தாண்டி நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோங்கிறத திரும்ப அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? நீங்க உட்பட நிர்வாகிகள் சொல்லியிருப்பீங்கல்ல கருத்தை. நீங்க சொல்றீங்களா எல்லையை மீறி விட்டார்னு ரவிக்குமார் சொல்றாரு, ஆதவ் எல்லையை மீறி விட்டார். அந்த எல்லை என்பது யாரால் வரையறுக்கப்பட்ட எல்லை? எல்லை கட்சியால் வரையறுக்கப்பட்ட எல்லை, கட்சியின் அடையாளமாக இருக்கிற தலைவரால் வரையறுக்கப்பட்ட எல்லை. சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்ப ஏற்பட்டிருக்கு. அதுதான் இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் செயல்படணும், நான் சொல்றதை தான் நீங்க வழிமொழியணும். அந்த முடிவை நம்ம கலந்து பேசி எடுக்கலாம். ஆனால் ஒரு முடிவு என்று எடுத்து விட்ட பிறகு அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படணும். அதை ஒவ்வொருத்தரா தாண்டக்கூடாது. அது தலைமை சொன்ன பிறகு அந்த தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்படணும். தலைவர் நேரடியாக உடனே அந்த நடவடிக்கை எடுப்பதை தாண்டி இந்த மாதிரி நிர்வாகிகள் சொல்றது விஷயங்கள் ஒவ்வொருத்தரா பொது வெளியில பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு நெருக்கடி தானே. அப்ப கட்சியினருக்கு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதாலும் அப்படிங்கறத இன்னைக்கு அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறாரு. கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி கருத்துக்கள் வந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம முடிவு எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டார். பொது வெளியிலே வந்துருச்சு, அப்புறம் கட்சிக்குள்ள வராதா? பொதுவெளியிலே வந்துருச்சு இல்லை. பொதுவெளியிலே ஒரு விஷயம் வந்த பிறகு கட்சிக்குள்ளே எப்படி வராமல் இருக்கும், நிர்வாக அமைப்புக்குள்ளே எப்படி வராமல் இருக்கும், தலைவற்றை எப்படி அது வராமல் இருக்கும்? அப்போது தலைவர் முதல் பொதுமக்கள் வரை இப்படி ஒரு கருத்து வந்துவிட்டது. வந்துவிட்ட பிறகு அந்த கருத்தை பரிசீலிப்பதும் அதனுடைய சாதக பாதங்களை அலசுவதும், அவர் வந்து ஒரு நான் தலித், கட்சிக்குள்ளே தலித் அல்லாதவர்கள் வரணுங்கிறது வேளச்சேரி தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு பிறகு பல பேர் கட்சிக்குள்ளே வந்து கொள்கை பிடிப்போடு பயணித்து கொண்டிருக்கிறோம். அவரும் அதுபோல் வந்தவர். அவர் அரசியல் களத்தில் செயலாற்றிட்டு தான் வந்திருக்கிறாரு. திமுகவில் ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வேலை பார்த்தாலும் கூட ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டவர். இப்போ அந்த தொடர்பு அந்த பழக்க வழக்கத்தில் தான் அவர் எங்கள் கட்சிக்கும் வர்றார். வந்த இடத்துல கூட அவர் கடந்த 6 மாத காலத்தில் இந்த மாதிரியான ஒரு சிக்கலோ முரண்பாடோ அவரால் ஏற்படலை. எங்களுக்கு கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிற வேலையில் தான் அவர் பயன்பட்டார். எங்களுக்கு பூத் ஏஜென்ட்ஸ் போடுறது, அதுக்கான பயிலரங்கம் நடத்துவது, மாநாடை ரொம்ப டிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து வெளியே காட்டினது, இப்படி அவருடைய பங்களிப்பும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது, ரொம்ப நேர்மறையாக இருந்தது. முதல் 6 மாதம் அதாவதுங்க மாநாடையே அவர் நடத்தியது போல வெளியே சொல்லப்படுது. நாங்கள் 25-30 மாநாடு நடத்தியிருக்கிறோம். இந்த 8 மாதத்தில் 2 மாநாட்டை நடத்தினோம். ஜனவரி 26 ஒரு மாநாடு, அக்டோபர் 2 ஒரு மாநாடு. இந்த 2 மாநாட்டில் என்ன ப்ளஸ்ன்னா, இவ்வளோ நாளாக எங்கள் மாநாட்டில் அந்த ட்ரோன் வச்சு அந்த மாநாடினுடைய உண்மையான கூட்டத்தை வெளியே காட்டினதில்லை. அதில் அந்த மாதிரியான அந்த டிஜிட்டலைஸ்ட், அதான் நான் தெளிவாக சொன்னேன். அந்த டிஜிட்டல் கவன ஈர்ப்பு எப்போ கிடச்சிருக்குன்னா இவர் எடுத்து செய்யும்போது அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு நல்ல லைட்டு ஹிட்லாம் போட்டு அந்த மாநாட்டினுடைய உண்மையான தன்மையை வெளியே படம் பிடித்து காட்டுவதற்கு அவர் பயன்பட்டிருக்கிறார். அதனால் அவரை குறைத்து மதிப்பிடலை நாங்கள். அது எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை தான். எங்கள் கட்சியில் இல்லாத ஒரு நடைமுறை அது.
இவ்வளவு நாளாக நாங்கள் அதை பின்பற்றலை. அவர் வந்த பிறகு இது இந்த மாதிரியான கூடுதல் கவனம் கிடைப்பதற்கு அவர் உதவி இருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்கள், இந்த கட்சியில் அவர் வந்த பிறகு நடந்த பாசிட்டிவான விஷயங்கள். எல்லாரும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கிட்டோம், அவருக்கு துணை நின்னோம், எல்லாரும் வந்து அவரை வரவேற்றோம். யாரும் வந்து ஒரு போட்டியாகவோ ஒரு இதாகவோ பார்க்கல. உண்மையிலே எல்லாரும் தழுவி கொண்டோம் அவரை. ஆனால் தலைவர் அவர்களுடைய ஒரு பிம்பமாக தானே, அதாவது மிரர் பிம்பமாக தானே அவர் என்ன நீங்கள் மனசில் அவர் நினச்சிருந்தாரோ தலைவர் அவர்கள், நம்ம வந்து 6 தொகுதி தான், ஆனால் நமக்கு வந்து சக கட்சி இப்போ கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் அவர்களை விட அதிக பங்களிப்பு கூட விசிக கொடுக்கலாம் கூட்டணி கட்சியில் இருக்கும்போது. ஆனால் நமக்கும் அதே 6 தொகுதி தானா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்திருக்கலாம். இப்போ இதெல்லாம் வெளிப்படுத்தி தானே ஆதவ் பேசியிருந்தாரு. அப்போ நீங்கள் என்ன நிர்வாகிகள் பேசுனீங்களோ, என்ன தலைவர் மனசில் இருந்ததோ அதை அவர் வெளிப்படையாக பேசினார். அந்த இடம்தான் இப்போ இடிக்குதா? நீங்கள் இந்த சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த நீண்டகால முழக்கம் இருக்குல்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, இதை நாங்கள் இன்னும் எந்த கூட்டணியிலையும் வச்சு பேசவே இல்லையே. குறிப்பாக எங்கள் கூட்டணியில் வச்சே நாங்கள் அதை இன்னும் பேசலையே. நாங்கள் கூட்டணியில் டேபிளில் வச்சே பேசாத ஒன்றை அந்த கூட்டணி ஒத்துக்கிட்டு தரணும்னு எப்படி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும்? பேசினா தானே அது நடக்குதா நடக்கலையா, நம்ம கூட உள்ளவங்கெல்லாம் பேசுகிறாங்களா அப்படின்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. எங்கள் கூட உள்ள யாருமே பேச மாட்டாங்களே. சிபிஎம் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கிறாங்க, மதிமுக எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைங்கிறாங்க, காங்கிரஸ் வந்து எங்களுக்கு அகில இந்திய அளவில் திமுக தேவை, அதனால் இதெல்லாம் நாங்கள் இப்போ பெரிதுபடுத்தி பேச முடியாதுன்னு அவங்க சைலண்ட் மோடுக்கு போகிறாங்க. வேறு எந்த கட்சி, அவர் கொங்கு ஈஸ்வரன் வந்து அதெல்லாம் வந்து திமுக தான் இந்த பதவிகளெல்லாம் உட்காரணும், நாங்கள் கூட இருப்போம்னு சொல்கிறாரு. அப்போ கூட இருக்கிற எல்லாருமே வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் ஒரு கட்சிக்கு மட்டும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு திமுக இறங்கி வந்து பேசுமா? அப்போ இருக்கிற சூழலை பொறுத்து தானே ஒரு காயை நம்ம நகர்த்த முடியும். நம்ம நிலைமை என்ன, கூட்டணியுடைய நிலைமை என்ன, கூட்டணி கட்சிகள் அதில் என்ன ரோல் பண்ணுறாங்க. சரி, திமுகட்ட கேட்டு நடக்கல, அதிமுக ஏற்றுக்குவாங்களான்னு பார்த்தா அவங்க எடுப்பில் இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாதுங்கிறாங்க. அவங்களுக்கு கூட்டணி கட்சி தேவை. திமுகவிலையாவது ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, அங்கே ஃப்ரீயாக இருக்குது இடம். அப்படி ஃப்ரீயாக இருக்கிறவங்களும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. யார் ஏற்றுக்கிறான்னா விஜய் ஏற்றுக்கிறார். அவர் தேர்தலே இன்னும் சந்திக்காதவர். அப்போது தேர்தலே சந்திக்காத ஒருவர் ஏன் சொல்கிறாரு? கூட்டணி கட்சி தேவை உள்ள அதிமுக சொல்ல மாட்டேங்குது, திமுகவில் எங்களை தவிர யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரில் விஜய் சொல்லிட்டாருங்கிறதுனால இந்த முடிவை எடுக்க முடியுமான்னு எங்கள் தலைவர் யோசிக்கிறார். அப்போ திமுக கூட்டணியில் தொடர்றது தான் நல்லது, அதுதான் கட்சிக்கு பாதுகாப்பு அப்படின்னு தலைவர் முடிவு பண்ணுறாரு. இதில் இந்த அரசியல் புரிதலே இல்லாமல் வேற ஏதோ ஒரு அஜெண்டாவோட விஜய் கிட்ட நம்ம போகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கட்சிக்கு எதிரானவங்க தானே. ஆனால் இந்த அஜெண்டா எப்போ அவருக்கு வருது? நீங்களே சொல்கிறீங்க சேர்ந்த பிறகு நல்லா ஸ்மூத்தாக போயிருந்தது அப்படின்னீங்க. அடுத்து வந்து டிஜிட்டல் பிரச்சாரம்லாம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்த்துறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த இடத்துல இந்த அஜெண்டா அப்படிங்கிறதுக்குள்ளே வருது? வெளிப்படையாக ஊடகங்களில் பேட்டி கொடுத்தாரு. அப்போவே எங்கள் தலைவர் கூப்பிட்டு, ஒரு கூட்டணியில் இல்லாமல் இதெல்லாம் பேசுனா அது வேற, ஒரு கூட்டணியில் இருந்துட்டு இப்படி பேசுனா இப்போ அவங்களும் அதுமாரி பேச ஆரம்பித்தா என்ன ஆகும், மற்ற கட்சிகளையும் இப்படி பேச ஆரம்பித்தா என்ன ஆகும், அது எப்படி கூட்டணியாக இருக்க முடியும்? அப்போ கூட்டணி என்றாலே அங்கே வந்து நமக்கு பர்சனலாக என்னென்ன அஜெண்டா இருந்தாலும் அதை ஒரு இடத்துல தனியாக வச்சுக்கிட்டு ஒரு காமன் அஜெண்டாவில் ஒருங்கிணைகிறோங்கிறது தானே அந்த கூட்டணிக்கு பொருள். இப்போ காமன் அஜெண்டாவில் ஒருங்கிணைந்த பிறகு பர்சனல் அஜெண்டாவை தூக்கி வச்சுக்கிட்டு பேசுனா என்ன ஆகும்? முரண்பாடு வந்துடும். அப்போ நீங்கள் பர்சனல் அஜெண்டா தான் நமக்கு முக்கியம்னா தாராளமாக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டு நம்ம பேசலாம். இப்போ தலைவராக தானே சொல்லியிருக்காரு, கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டு பேச வேண்டிய ஒன்றை கூட்டணியில் இருந்துட்டு எப்படி பேச முடியும்? பேச முடியாது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் இன்னொரு விஷயம் ஒன்றுன்னா, தொண்டர்களுடைய குரலாக நான் ஒலித்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ விசிகாவுடைய தொண்டர்களை அவர் எதுவும் டார்கெட் பண்ணுறாரா? இல்லைங்க, விசிகா தொண்டர்கள் வந்து ரசிக மனநிலையில் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. கவர்ச்சியை காட்டி ஒரு கவன ஈர்ப்பு அடிப்படையில் வந்தவர்கள் அல்ல. முழுக்க முழுக்க கொள்கை வழியில் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். அம்பேத்கரிய பெரியாரிய கொள்கையை உள்வாங்கியவர்கள். அந்த கொள்கையை கொண்டு போய் யார் வழியாக சேர்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி அவங்க அந்த கொள்கை வழியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா எங்கள் தலைவர் வழியில். அப்போது இந்த உணர்வு என்பது தலைவர் ஊட்டிய உணர்வு. இவர் சரியாதான் நான் பேசினேன், என் ஸ்டாண்டு சரியாதான், என்ன தொண்டர்கள் ஆசைப்படுறாங்களோ அதை தான் நான் பேசினேன் அப்படிங்கிறத பதிவு செய்ய விரும்புகிறாரா? அப்போ இது மூலமாக விசிகாவை ஏதாவது உடைக்க நினைக்கிறாரா அப்படிங்கிறது கேள்வி. இதை கூட புரிந்து கொள்ள முடியாதவர்களா விசிகா தொண்டர்கள்?
ஏன்னா இது ஏதோ புதிதாக வந்த முழக்கம் இல்லையா, இது 25 ஆண்டு கால முழக்கம். அப்போ தலைவர் வைத்த முழக்கத்தை தலைவர் ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் வைக்க மாட்டேங்கிறாருங்கிற அந்த புரிதல் விசிக தொண்டர்களுக்கு இருக்காதா? அவங்க தானே ஒவ்வொரு தேர்தலாக தலைவருடைய நடவடிக்கையை பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ முழக்கம் வைத்த தலைவர் ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பேச மாட்டுறாரு அப்படின்னு சிந்திப்பாங்கல்ல. அப்போ ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னா வேணும்னா பேச மாட்டுறாரு. பேசக்கூடிய சூழல் இருந்தால், பேசக்கூடிய சூழல் அமைந்தால் முதல்ல பேசக்கூடியவர் அவராக தானே இருப்பார். நம்முடைய தலைவர், முழக்கம் வைத்த தலைவர் கோரிக்கை வைக்க மாட்டாரா? முழக்கம் வைத்த தலைவர் பேச்சுவார்த்தையில் நிபந்தனை வைக்க மாட்டாரா? அப்போ முழக்கம் வைக்கிறார், பேச்சுவார்த்தையில் தவிர்க்கிறார் அப்படின்னா இடையில என்ன நடக்குது? அப்போ முழக்கம் இருக்கிறது, நமக்கு விருப்பம் இருக்கிறது, மற்ற யாருக்கும் அந்த விருப்பம் இல்லை. அப்படி ஒரு அரசியல் சூழல் இருக்கும்போது நம்முடைய ஒரு முழக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு போய் பேச்சுவார்த்தையில் உட்காந்துட்டு அப்புறம் எத்தனை அமைச்சர் தருவீங்க அப்படின்னு நான் கேட்க முடியும்? அப்போ விஜய் வந்து அதை பேசுறாரு. அவர் ஏன் பேசுறாரு? அவருக்கு இன்னைக்கு கூட்டணி தேவைப்படுது. என்ன சொன்னா இந்த கூட்டணி கட்சிகள் வெளியே வரும்னு அவருக்கு சொல்லி கொடுக்கப்படுது. இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஓடி ஒரு 4 பேர் வந்துட வாய்ப்பு இருக்குன்னு. அவரு கூட போய் என்ன பண்றது? முதல்ல அவர் என்ன பண்றாருன்னே தெரியல. அவரே புதுசு அரசியலுக்கு, எத்தனை விழுக்காடு வாங்குவார் எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாம அவரே நின்றுக்கிட்டு 4 கட்சி வராதான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய பலவீனம் வெளிப்படுது. அப்படிப்பட்ட பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கிட்ட போய் பலமான ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக உடன்பட்டு போய் நின்னா என்ன நடக்கும் அப்படின்னு எங்க தலைவர் கணக்கு போடுறாரு. அப்போ ஒரு தலைவர் தான் இதையெல்லாம் வந்து ஆய்ந்தறிந்து முடிவெடுக்கிறாரு. அப்ப இந்த ஆய்ந்தறிந்து முடிவெடுக்கக்கூடிய பொறுமை ஆதவ் அவர்களுக்கு இல்லை. அதனால அவர் வந்து நான் கட்சி சொன்னதானே சொன்னேன், இதுக்கு எதுக்கு என்ன வந்து எல்லாரும் எதுக்குறீங்க அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா யோசிக்கிறார். இது ஷார்ட்டா வந்து உணர்ச்சி வசத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. தலைவர் உணர்ச்சி வசத்துல இதை அணுகவே இல்லை. முதல்ல தலைவர் இதை வந்து அறிவுபூர்வமா யோசிக்கிறாரு, அறிவுபூர்வமா நகர்த்துறார் காய. அப்படி ஒரு சூழல் அமைந்தால் கட்டாயமாக திமுகவிலும் கூட இதை பேசக்கூடிய முதல் தலைவராக எங்கள் தலைவர் தான் இருப்பார். சரி, எங்க தலைவர் அப்படி பேசுனா அதனால அடையக்கூடிய பயன் யாரு? நேரடியா அப்படி ஒரு இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்படி ஒரு நிலை வருதுன்னு வைங்க, யாருக்கு அது நன்மை? எந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் இதுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்றீங்களா, அந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு தானே முதல்ல அந்த வாய்ப்பு வரப்போகுது. இப்ப சட்டமன்ற உறுப்பினராக யார் இருக்கோம்? மீண்டும் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்க போகுது? தலைவரை சுற்றி இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள், அந்த கேண்டிடேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேட்பாளர் என்கிற அளவுக்கு ஒரு நிலையில் இருப்பவர்கள், அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வரும். அப்போ அந்த வாய்ப்பு வந்து யாருக்கு போகுது? அமைச்சராகணும்னா யார் ஆக போறா? அப்போ சுற்றி இருக்கக்கூடிய அந்த மூத்த நிர்வாகிகள், முதன்மை நிர்வாகிகள், இவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு பெருமளவில் கிடைக்க போகுது. அப்ப அவங்களுக்கு தானே அமைச்சர் வாய்ப்பு கிடைக்க போகுது. அவங்களே அதுக்கு எதிராக இருப்பாங்களா? அப்ப ஏன் வந்து அதை விஜய் சொல்லும் போது ஏத்துக்கல அப்படின்னா தெரியுது, இது வந்து அமைச்சர் அவரது 2வது எம்எல்ஏவே ஆக முடியாம போயிடும். கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம போயிடும். கட்சிக்கு வந்து எந்த விதமான ஒரு பெரிய அணியில இடம்பெற முடியாமல் ஒரு கூட்டணியே நமக்கு இல்லாம போயிடும். நீங்க எம்எல்ஏ ஆகிறது எம்பி ஆகிறத விட்டுங்க, ஒரு வெற்றிகரமான அணியில் பயணிப்பது என்பதே ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கை அது. அப்ப அந்த அரசியல் நடவடிக்கை கூட நம்ம இல்லாம போய் நம்ம முடங்கிடுவோம் அப்படின்னு தலைவருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு ஒண்ணும் இல்லாம போயிடக்கூடாதுங்கிற கவனத்தோட அரசியல் காய்களை தலைவர் நகர்த்துகிறார். ஆனா இப்போ இவர் அறிக்கை மூலமா மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த விளக்கத்தை கொடுத்து உடனே சேருவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, தலைவர் தான் 6 மாதம்னு அதுல ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் இப்ப அறிக்கை விட்டுருக்காரு, அதுல நான் உங்க குரலை தான் நான் வந்து ஒழிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ரீதியில தொடர்ந்து அப்படிதான் பேசுவேன் விளக்கம் இல்ல, அப்படிதான் தொடர்ந்து பேசுவேன்னு தான் அந்த அறிக்கையில சொல்றாரு. என்ன டோன்ல பேசிட்டு இருந்தனோ அதே டோனை தொடருவேன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. நன்றி, நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இதுவரை நாகை சட்டப்பேரவை உறுப்பினரும் விசிகவின் துணை பொதுச் செயலாளருமான திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Repco Home Finance, your dream home awaiting you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.